பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி இடையே தொடர்ந்து நீடிக்கும் மோதல் போக்கு காரணமாக தற்போது முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி இடையே பாமக கட்சியில் தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வருகிறது. அதனைத் தொடர்ந்து கட்சி சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து ராமதாஸை சந்தித்து வருகின்றனர். அன்புமணியின் ஆதரவாளர்களும் தொடர்ந்து அன்புமணியை சந்தித்து வருகின்றனர். கடந்த ஒரு மாத காலமாக பாமக கட்சியில் உட்கட்சி பூசலானது தீவிரமடைந்தே காணப்படுகிறது. பாமக மாநில துணைத் தலைவராக முன்னாள் எம்எல்ஏ இரவிராஜ் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பாமக மாநில துணைத் தலைவராக முன்னாள் எம்எல்ஏ இரவிராஜ் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நதீம் இணைப்பில் இருக்கிறார். நதீம், வணக்கம். தற்போது பாமக கட்சியில் புதிய நியமனங்களை ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டு வருகிறார். என்னென்ன அறிவிப்பை அவர் வெளியிட்டு வருகிறார்? முழு விவரங்கள். நிச்சயமாக சலோமி, பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய நிர்வாகிகள் நியமனம் இன்று தொடர்ந்து தைலாபுரத்தில் உள்ள தோட்டத்தில் நடைபெற்று வருகிறது. திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கட்சியில் சரியாக செயல்படாதவர்களையும் அன்புமணி ஆதரவாளர்களையும் பதவி நீக்கம் செய்து புதிய பொறுப்பாளர்களை அறிவித்து வருகின்றார். இதன் தொடர்ச்சியாக இன்று தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கட்சி தொண்டர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள் தைலாபுரம் தோட்டத்திற்கு இன்று காலை முதலே வருகை தந்துள்ளனர். தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள், அதாவது பார்த்தீங்கன்னா ஆலோசனை குழு தலைவர் தீரன், தலைமை நிலை செயலாளர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் வந்த வண்ணம் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக கடலூர் வடக்கு மாவட்ட தலைவராக கதிரவன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அமைப்பு செயலாளராக வழக்கறிஞர் ராசா சங்கர் மற்றும் மாநில துணைத் தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிராஜ் நியமனம் செய்வது அக்கட்சியின் நிறுவன தலைவர் பாமக ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தொடர்ந்து மாவட்ட பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு புதிய பொறுப்புகளை வழங்குவதற்காகவும் கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்காகவும் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. புதிய நிர்வாகிகள் பொறுப்பும் வழங்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு பொறுப்பு ஒரு நிர்வாகிகள் தற்போது வரை செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நதீம்.